அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதறிட்டு கிடக்காரு, இன்னொரு பக்கம் ஐயா ஓபிஎஸ் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமி எதுக்கு இப்படி கதறாரு? கதற வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் செய்த செயல்கள்னால இன்னைக்கு அவர் கதறிட்டு இருக்காரு. அதானே ஒரு கட்சியினுடைய தலைமைன்னு பாராம பொதுக்குழுவை கூட்டி கட்சியை விட்டு நீக்கிறாரு. ஒரு கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வரும்போது ஆட்களை விட்டு ஒரு வன்முறையை தூண்டுறாரு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்த அந்த புரட்சி தலைவருடைய விதியை சுத்தமாகவே மாத்துறார். இது எல்லாம் எதுக்காக பண்றாரு அப்படின்னா ஒருவருடைய சுயநலம். அது எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலத்தினால இது எல்லாத்தையுமே செய்கிறார். தான் ஒற்றை தலைமைக்கு வரணும், நம்ம மிகப்பெரிய ஆளுமையாக மக்கள் மத்தியில் காட்டிக்கிறணும் அப்படிங்கிற எண்ணம் தான். மற்றபடி இந்த கட்சி நல்லா இருக்கணும், இந்த கட்சி அம்மா சொன்ன மாதிரி எனக்கு பின்னாலும் இன்னும் 100 ஆண்டு கால மக்கள் இயக்கமாக இயங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலாம் கிடையாது. அவர் நம்ம கட்சிக்கு எப்படியாவது பொதுச் செயலாளர் ஆயிடணும், நம்மளை மீறி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில தான் அவர் இருந்தார். ஏகப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பொதுக்குழு கூட்டத்துக்கு போகும்போது கூட நம்ம எல்லாருமே மீடியாக்களில் பார்த்துருப்போம். இது தண்ணீர் பாட்டில் விட்டு வீசினது, அப்புறம் தகாத வார்த்தைகளால் ஏசுனது, இப்படிலாம் பார்த்துருப்போம். ஒரு கட்சியினுடைய தலைமையை கீழே இருக்கிற ஒரு குண்டர்கள் இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியினுடைய தலைமையை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய தவறு. அது இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கே மிகப்பெரிய அவமானம். இதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சிருந்தா கொஞ்சம் பரவாயில்ல. தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியா நல்ல மனுஷன்ப்பா, ஒரு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு இப்படி நடக்கிறத அவர் தட்டி கேட்குறாருப்பா அப்படின்னு சொல்லலாம். அதை பூரா பார்த்து ரசித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இப்போ ஐயா கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுகள்லாம் போய் அதனுடைய வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு. திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போடுறார். அந்த மனு விசாரணையில தான் மிகப்பெரிய அளவுல பூகம்பமே வெடிக்குது. அதில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சார்பில் வாதாடின வழக்கறிஞர் என்ன சொல்லிட்டாங்க, அந்த இரட்டை இலை வழக்கு சம்மந்தமாக எங்களையும் கேட்டு ஒரு முடிவு எடுக்கணும், எங்களுடைய கருத்துக்களையும் கேட்கணும்னு சொன்னேன். ஆனால் நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, ஓபிஎஸ்னுடைய கருத்தை கேளுங்க, கேட்ட பின்னாடி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க, இந்த 4 வார காலங்களில் நாங்கள் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமி கதறலுக்கான ஆரம்பம். இதில் சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கில் ஓபிஎஸ் உள்ளே நுழைஞ்சு எங்களுடைய கருத்துக்களையும் கேட்கணும்னு சொல்கிறாங்க. நீதிமன்றமும் அதை அனுமதிக்குது. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி நியாயத்தை பற்றி பேசுகிற ஒரு புலம்ப ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நியாயம்னா என்னன்னு தெரியாது, அநியாயம்னா பக்காவாக செய்வார். அதில் ஒரு கில்லாடி தான். அப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போய் தேர்தல் ஆணையத்தில் போய் நாடுறாங்க. அங்கே தேர்தல் ஆணைய வழக்கை விசாரிக்கிறாங்க, அவங்களோட கருத்துக்களை வைக்கிறாங்க. அதற்கு ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. எங்கள்கிட்ட இருக்கிறதான் கட்சி, நாங்கள் தான் அதிமுக, எங்களுக்கு தான் கட்சியும் சின்னமும் எங்களுக்கே வேணும், எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியும் சின்னத்தையும் ஒதுக்கக்கூடாது, தடை விதிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் பொதுக்குழு கூட்டினதே சட்டவிரோதமாக இருக்குது, சட்டவிரோதமாக என்னைய கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. ஒரு ஒற்றை ஓட்டில் இரட்டை தலைமையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு 5 ஆண்டு காலம் பதவிக்காலம் இருக்கையில், அதாவது டிசம்பர் 26 வரைக்கும் பதவிக்காலம் இருக்கையில் திடீர்னு கட்சியினுடைய சட்ட விதிகளை மாற்றி ஒரு போலியான ஒரு பொதுக்குழுவை கூட்டி அவர் அதிகாரத்தில் இருக்கிறாரு. இந்த பொதுக்குழுவில் கூட்டின அந்த தீர்மானங்கள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது, 2வது அவருடைய அதிகாரத்தை நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிமனுவை தாக்கல் பண்ண உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறதுனே தெரியாது. ஏன்னா ஏற்கனவே இது ஒரு ஆரம்பம் தான், இப்போ அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு ஆரம்பம் தான். அப்புறம் சொன்னாங்க பிஜேபியினுடைய தயவுல தான் ஓபிஎஸ் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பிஜேபியினுடைய தயவுல ஓபிஎஸ் இருக்கிறதா தெரியல. இங்கே பிஜேபி தான் மற்றவர்களை தேவைப்பட்ட தவிர ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தேவையில்லை. அவர்களுடைய தர்ம யுத்தம் என்ன, தொண்டர்களுக்கான உரிமையை மீட்டு கொடுக்கறது தான்.
எனக்கு வந்து கட்சியில் எனக்கு இந்த பொறுப்பு வேணும், எனக்கு இதை கொடுத்தா தான் வருவேன், இதை கொடுத்தா வரமாட்டேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் வந்து சொல்ல கிடையாது. கட்சி ஒருங்கிணைந்தா 2026 அம்மாவனுடைய ஆட்சியை அமைக்கணும். அதுதான் அவருடைய எண்ணம். தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுத்து அவங்க கையில கொடுக்கணும். இப்போ தொண்டர்கள் உரிமைன்னே வந்து நம்ம பேசிட்டு இருக்கோமே, அப்படி என்ன உரிமை, அது என்னங்க அப்படின்னு சொல்லிவிட நீங்க கேட்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய உரிமை என்ன அப்படின்னா, கட்சியினுடைய தலைமையை ஒரு தொண்டன் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாரு. ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு ஒரு தொண்டனும் வரலாம் அப்படின்னாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, அந்த விதியை அப்படியே மாத்திட்டு 10 மாவட்ட செயலக வழிமொழியினும் 10 மாவட்ட செயலகன் முன்மொழியினும் 5 வருடம் தலைமை கழக நிர்வாகியா இருந்தால் மட்டும்தான் நீ பொதுச் செயலாளர் பதவிக்கே நீ போட்டியிட முடியும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயநலத்துக்காக அந்த விதியவே மாற்றி அமைக்கிறார். எம்ஜிஆர் கொடுத்த விதியை இவருடைய சுயநலத்துக்காக மாற்றி அமைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல மிட்டா மிராசுதாரர்கள் மட்டும்தான் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வர முடியும். ஒரு சாதாரண தொண்டன் வர முடியுமா? முடியாது. அப்பனா இத்தனை ஆண்டு காலம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து உருவாக்குன அந்த விதியை வந்து அம்மா அவர்கள் கட்டி காத்திருக்காங்க. அம்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொதுச்செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அபகரிச்சிருக்காரு. இந்த இரண்டையும் மீட்டெடுக்கணுங்கிறதுனால தான் இந்த தர்ம யுத்தம் நடக்குது. ஐயாவுக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவுகள் ஏற்பட்டதா, அதை மாற்றுக்கிறதே கிடையாது. கட்சி இல்லை, கொடி இல்லை, சின்னம் இல்லை, எதுவுமே கிடையாது. அதை நம்ம எல்லாருமே வந்து ஒத்துக்கிறோன்னா, அப்படி இல்லாவிட்டாலுமே அவருக்கான ஒரு மாசு இருக்கு பார்த்தீங்களா, மக்கள் மத்தியில் இருக்க பேரு, தொண்டர்கள் மத்தியில் இருக்க பேரு, அதை எந்த காலத்திலும் அழிக்கவே முடியாது. ஒரு அரசியல்வாதி மாதிரி அதட்டி பேசக்கூடியவரும் கிடையாது ஐயா ஓபிஎஸ். யாராக வந்தாலும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறவர் தான் ஐயா ஓபிஎஸ். அதனால தான் இன்னும் மக்களும் தொண்டர்களும் அவரை நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஐயாவினுடைய தலைமையில் வந்து அதிமுக வந்துடாதா அப்படின்ட்டு. அதனால இந்த தேர்தல் ஆணையத்தில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த அந்த பதில் மனு வந்து எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவில் நெருக்கடிக்கு உண்டாயிடுச்சு. இப்போ இரட்டை இலை சின்னம் வந்து யார் கையில் இருக்குன்னு தாங்க முக்கியம். இரட்டை இலை சின்னம் வந்து இருந்ததுனாலலாம் ஒருத்தர் வந்து வெற்றி பெற்ற முடியாது. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி கையில் இரட்டை இலை சின்னம் இருந்ததுனால என்ன நடந்தது சொல்லுங்க. திரும்பவும் நான் இந்த இதை உங்கள்ட்ட பேசித்தான் ஆகணும். இரட்டை இலை சின்னத்தை வச்சுக்கிட்டு தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சந்திச்சாரு. என்ன நடந்தது? அந்த டெபாசிட் தொகை வாங்குறதுக்கு 10 ரவுண்டு கடற வேண்டியது இருந்தது. மிகப்பெரிய அளவுல தோல்வி தான் சந்திச்சுட்டு வந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு மிகப்பெரிய சாட்சி அதுதான். இப்போ பல இடங்கள்ல வந்து டெபாசிட் போச்சு. அப்புறம் வந்து 2வது இடம் 3வது இடத்துக்கு போகுது. விளவங்கோடு இடைத்தேர்தல் சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 5000 வாக்கு தான் வாங்குது அதிமுக. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்துருப்போமா? இரட்டை இலை சின்னம் யார் கையில் இருந்தால் அது வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்ததுன்னா அதிமுக வெற்றி பெறாது. அந்த சின்னமும் அது வலுவிழந்து போய் அதனுடைய தன்மையிலிருந்து வலுவிழந்து போயிடும். ஆனால் அதே சின்னம் ஐயா ஓபிஎஸ் அவருடைய கையில் இருந்ததுன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அவர் கையில் இருந்தது, ஓபிஎஸ் கையில் இரட்டை இலை சின்னம் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெறுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லா மக்கள்கிட்டையும் வந்துருச்சு, எல்லா தொண்டர்கள்ட்டையும் வந்துருச்சு. கையில் காசு பணம் இருக்கிறவங்கலாம் தலைமையாக வந்துட முடியாது இல்லையா? ஐயா ஓபிஎஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்காருன்னா அது முக்கியமான காரணம் அம்மா அவர்கள்ட்ட வந்து அரசியல் பயின்ற விதம். இப்போ 2 முறை அம்மா வந்து மிகப்பெரிய அளவில் இடர்பாடுகள் ஏற்பட்டு சூழ்நிலையில் கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சராக வச்சுட்டு போனாங்க. அந்த முதலமைச்சருங்கிற அந்த கிரீடத்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு சிதைவும் இல்லாமல் அப்படியே தூக்கி அம்மா வந்த ஒன்று கொடுத்தாங்க. அந்த பண்பு வேற யாருக்கு வேணும்? அப்பவுமே எடப்பாடி பழனிசாமி இருந்தார், பொன்னையே இருந்தாங்க, இவர் இப்போ ஜெயக்குமார் இருந்தார், கேபி முனுசாமி எல்லாரும் தான் இருந்தாங்க. கொடுத்துருக்கணும்ல, அம்மா கொடுக்கல. ஏன் கொடுக்கல? இதை ஏதாவது கொஸ்டின் பண்ணி பார்த்தீங்களா நீங்கள்? இவங்கள்ட்ட கொடுத்தா இந்த பொருள் நம்மள்கிட்ட திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அம்மா வந்து ஓபிஎஸ் ஐயா மேலே வச்சுருந்தாங்க, அதனால் கொடுத்தாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதுதான். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு? தேர்தல் ஆணையத்தை நோக்கி போகிறாரு. ஓபிஎஸ்னுடைய வழக்குகள்லாம் தள்ளுபடி ஆகிப்போச்சு, அதெல்லாம் வந்து உங்களுடைய இதில் வந்து விசாரிக்காதீங்க, அவருடைய மனுவை தள்ளுபடி பண்ணுங்க, சூரியமூர்த்தி மனுவை தள்ளுபடி பண்ணுங்க. இப்படி தேர்தல் ஆணையம்லாம் வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு லிமிட்டாக தான் நீங்கள் வந்து உள்கட்சி வாங்க தலையிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
தேர்தல் ஆணையம் வந்து உட்கட்சி விவகாரங்களை ஓரளவு தான் தலையிட முடியும் அப்படின்னா, எதற்கெடுத்தாலும் எதற்கு நீங்க தேர்தல் ஆணையத்தை போய் நாடுறீங்க? தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு அதிகாரம் இருக்குல்ல. ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சிக்கு அந்த சின்னம் பெர்மனண்டா கிடைக்கும். இல்லைன்னா அந்த கட்சி இன்னும் வேற ஆளுக்கு சுயேட்சை சின்னமா போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி எதுக்கு கதறாரு அப்படின்னா, ஓபிஎஸ் போய் இந்த மாதிரியான மனுவை வந்து கொடுத்துட்டாரு, எதுவும் வந்து தேர்தல் ஆணையம் அவருக்கு சாதகமாக எதுவும் தீர்ப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லி அவர் கதறிட்டு இருக்காரு. இப்போ இரட்டை இலை சின்னம் முடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் என்னங்க, ஒரு எம்ஜிஆர் உருவாக்கி அந்த சின்னத்தை, அம்மா அவர்கள் வந்து கட்டி காத்த அந்த சின்னம் வெற்றி அடைய செஞ்ச அந்த சின்னத்தை முடங்கணும்னே பேசிட்டு இருக்கீங்களே, இது நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களான்னு கேட்கலாம். முடங்கினால் மட்டும்தான் அதிமுக ஒன்றிணையும். எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சாட்டை அடி கொடுக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தால் இரட்டை இலை சின்னம் முடங்கணும். அப்படி முடங்கிருச்சு அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கான நேரம் காலம் கூடி வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி கையில் இரட்டை இலை இருந்தது அப்படின்னா அதிமுக படுகொலியில போயிடும். ஐயா ஓபிஎஸ் அவருடைய கையில் இருந்தது அப்படின்னா 2026 இன்னைக்கு நடக்கிற திமுக அரசினுடைய செயல்பாடுகள் சரியில்லை. ஐயா ஓபிஎஸ் கையில் இரட்டை இலை சின்னம் இருந்து அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தல் சந்திச்சோம் வச்சுங்களேன், கண்டிப்பாக 100% ஆட்சி அமைக்கலாம். இதுதான் எடப்பாடி பழனிசாமி கதறிட்டு கிடக்காரு தேர்தல் ஆணையத்துக்கு. இது ஓபிஎஸ் போயிட்டாரே, நம்மளால ஒன்றும் பண்ண முடியே, நம்ம இருக்கிறது பூரா கொண்டு போய் கொடுத்தாலும் கட்சி விதிகளை பார்த்துட்டா நமக்கு வந்து சின்னம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. எல்லா விதத்திலையும் தேர்தல் ஆணையம் ஒரு நல்ல முடிவை எடுத்தாங்க அப்படின்னா, சட்ட விதிகளை பார்த்தாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் சின்னம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.